இதயத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் நேயர்களே. இன்று உடற்பயிற்சினா என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும்? ஸோ உடற்பயிற்சி நல்லது அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அந்த விழிப்புணர்வு இருக்குது. பட் அது எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும், அது முக்கியமா, நம்ம உடல் நலத்தை பேணி காக்க உடற்பயிற்சி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்க போகிறேன். உடற்பயிற்சினா என்னங்க? ரொம்ப சிம்பிள் இல்லையா? நாம் செய்யக்கூடிய ஒரு உடல் அசைவுகள் தான் உடற்பயிற்சி. ஆனால் இது உடல் அசைவுகள் எல்லாருமே தானே டெய்லியே செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலையில் எழுந்து கிளம்புறோம், வேலைக்கு கிளம்புறோம், இல்லை வீட்டில் சில வேலைகள் செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு சமையல் சில பேர் செய்கிறோம், இல்லை சில பேர் குழந்தைகளை பராமரிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வேலை தானே டாக்டர். துணிமணிகளை காய போடுகிறோம், வீட்டு வேலைகள் செய்கின்றோம், வீட்டை சுத்தம் செய்கின்றோம், இதெல்லாமே வேலைகள் தானே. இதெல்லாம் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தினமும் நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில அசைவுகள், ஆக்டிவிட்டீஸ். இது காமனாக எல்லோரும் செய்கிறோம், எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கணும். இதை கூட செய்ய முடியாமல் உடல் நலம் குன்றி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பட் இன் ஜென்ரல் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். இதை தவிர்த்து ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ், பிளான்டு மூவ்மெண்ட்ஸ், இதை தான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம் கையில் இருக்கும் தசைகள் மட்டுமின்றி எலும்புகள், அந்த மூட்டுகள், இதுவை எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு உடற்பயிற்சி, ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸாக அதை நாம் செய்யும் பொழுது தான் அது நம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட், நன்மையை கொடுக்கின்றது. சரிங்களா? ஸோ இப்போ உடற்பயிற்சியில் நிறைய வகைகள் உண்டு, அதை பற்றி நாம் பேசலாம். பட் உடற்பயிற்சி எல்லாராலும் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உடல் ஊனம் இல்லாதவர்கள் எல்லாருமே எல்லா உடற்பயிற்சிகளையும் செய்யலாம். உடல் ஊனம் இருக்கிறவர்கள் கூட அந்த உடல் பாகத்தில் உடல் பயிற்சி செய்ய முடியாது. பட் காலில் ஊனம் இருந்தால் அவர்கள் மேல் பாகத்தையும் கைகளையும் வைத்து உடற்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி கையிலோ உடம்பு பகுதியிலோ ஊனம் இருந்தால் அவர்கள் கால்களால் செய்யக்கூடிய உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த நபரின் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை நாம் மாடிஃபை பண்ணலாம். பட் அனைவருமே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் நிறையவே உண்டுங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 நிமிடம் அப்படிங்கிறது அதிக நேரமாக கிடையாது இல்லையா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் எல்லாருக்குமே இருக்குது. 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் 6லிருந்து 8 மணி நேரம் தூங்குகிறோம். ஸோ விழித்து கொண்டிருக்கின்ற நேரம் கிட்டத்தட்ட 14 மணி நேரம், 16 மணி நேரம். அந்த 16-17 மணி நேரத்தில் நாம் ஒரு 30 நிமிடம் 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ நாம் விழித்திருக்கும் நேரத்தில் வேலைக்கு செல்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், மற்ற எல்லா வேலைகளும் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ 9 to 5, 8 இல்லை 10 மணி நேரம் வேலை செய்தாலுமே மீதி இருக்கின்ற ஒரு 6-7 மணி நேரம் நம் கையில் தான் உள்ளது. ஸோ அதில் தொலைக்காட்சி பார்க்கலாம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி சோஷியல் லைஃப் அதில் ஈடுபடலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கலையோ ஒரு மற்ற விஷயங்களையோ கற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி நம்ம அந்த 6-7 மணி நேரங்களை செலவழிக்கும் பொழுது அதில் ஒரு 30-45 நிமிடங்கள் உடற்பயிற்சிக்கு செலவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 1 ஹவர்னே வச்சுக்கலாம். படிப்படியாக முன்னேறி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்மளுடைய உடலின் ஒரு ஆரோக்கியத்திற்கு நாம் செலவிட முடிந்தால் அதை விட வேறு ஒரு நல்ல விஷயமே இருக்க முடியாது. ஸோ வேறு எந்த மருந்தும் தேவையில்லை, வேறு எந்த ஒரு அடிஷ்னல் இன்புட்டும் தேவையில்லை. நம்மளுடைய ஹெல்த்துக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் அது. சரிங்களா? ஸோ இப்போது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் வாரத்தில் 5 நாட்கள் செய்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 150 நிமிடங்கள் நாம் உடற்பயிற்சி செய்கின்றோம் என்று கணக்காகிறது. ஸோ இது ரொம்ப அத்தியாவசியம், எல்லாரும் செய்ய வேண்டியது. இந்த உடற்பயிற்சியில் காமனாக எல்லாரும் செய்யக்கூடியது வாக்கிங், நடைப்பயிற்சி இல்லையா? பிரிஸ்க் வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்,
ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிரிஸ்காக நடக்கிறது. பிரிஸ்க் வாக்கிங்னா என்ன? நல்ல கைகளை அசைத்து கொண்டு ஒரு நம்மால் முடிந்த வேகத்தில் நடப்பது. ஸோ ரொம்ப மெதுவாக நடப்பது அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. அதே மாதிரி நடக்கும்போது ஃபோன் பேசுவதோ, தொலைபேசி, அலைபேசி, மொபைல் ஃபோன், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப கதை பேசுவது, ஸோ அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோ நன்மை கொடுக்காது. ஸோ முடிந்த அளவுக்கு நல்லா மைண்டையும் ஃப்ரீயாக வச்சுட்டு கையிலையும் எதுவும் திங்ஸ் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக கையை வீசிக்கொண்டு நடக்கும்பொழுது தான் அந்த நடைப்பயிற்சியின் முழு நன்மை கிடைக்கின்றது. ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய பெனிஃபிட்ஸ், ஆனால் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர், ஒரு வாரம் பண்ணுறோம், ஒரு 2 மாதம் பண்ணுறோம், அதனுடைய ஒரு பெனிஃபிட்டே எங்களுக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இந்த எக்ஸசைஸை பண்ண தான் வரும். நன்மைகள் இதை விடாமல் நாம் செய்ய வேண்டும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் ஆரம்பிச்சிடுவீங்க, இன்றைக்கி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடைப்பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கணக்காக தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த நடைப்பயிற்சியோ வேறு எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கின்றது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலும்புகள் மிகவும் வலிமையாக இருக்கும். மூட்டுகள், இப்போ மூட்டு பிரச்சனைகள், மூட்டு வியாதிகள் நிறைய பேருக்கு வருகின்றன இல்லையா? நீ ப்ராப்ளம், நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி மூட்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். மூட்டு பிரச்சனைகள் வந்தவர்களும் அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். 3வது பெனிஃபிட் தசைகள். நம் கை, கால்கள், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே நல்லா வலுவாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது தான் அந்த நாம் ஃபுல் பாடியும் நல்ல ஸ்ட்ரென்த் பெறுகிறது. ஸோ நாம் செய்யக்கூடிய செயல்களை ஈஸியாக செய்ய முடியும். இப்போ மெதுவாக வாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸில் ஆரம்பித்து நல்லா அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு, இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் ஜாகிங் பண்ணுறாங்க, ரன்னர்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி பார்த்தால் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இதை ரெகுலராக பண்ண முடியுமா? ஸோ ஓடுகிறவர்கள் கூட ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்லா பிரிஸ்காக நடக்குது. அவர்கள் முடிந்தால் ஓடலாம், முடிந்தால் ஜாகிங் செய்யலாம், மற்ற உடற்பயிற்சிகளும் செய்யலாம். ஆனால் பேஸ் லைன், அதாவது டெஃபினட்டாக வாரத்தில் 4-5 நாட்கள் வாக்கிங் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சிக்கு ஒரு நேரம் ஒதுக்கி விட்டோமே என்றால் டெஃபினட்டாக ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பிஸியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு இந்த 30 மினிட்ஸ் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்கிறோம். இல்லை அவங்களுக்கு வேலை ரொம்ப ஒரு அதிக நேரம் செலவிடக்கூடிய வேலையாக இருந்தால் வேலைக்கு நடுவே எப்படி நல்ல சில எக்ஸசைசஸ் செய்து, உடற்பயிற்சிகள் செய்து நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் விளக்கி சொல்லலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தையே அதிர வைத்த புயல் கஜா புயல், முக்கியமாக 8 மாவட்டங்களில் காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய பேரழிவை இந்த புயல் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இந்த புயலினுடைய சேதங்கள், விளைவுகள் என்பது இன்னும் கூட முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் என்பது நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. லட்சக்கணக்கானவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட மக்கள் உதவிகளை வேண்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசினுடைய மெத்தனம், அலட்சியம், அதனுடைய திட்டமிடாத தன்மை ஆகியவற்றின் காரணமாக பெரும்பாலான மக்களுக்கு எந்த உதவியும் போய் சேரவில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கோபம் அலைகடல் என புரண்டு கொண்டிருக்கிறது, புயல் என வீசிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் செல்லுகிறவிடமெல்லாம் மக்களுடைய கடும் கோபத்தையும் எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. மக்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
தாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, யாருமற்றவர்களாக உணர்ந்து அந்த அடிப்படையில் இன்று மக்களுடைய கொந்தளிப்பு என்பது எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ எச்சரிக்கைகள், எத்தனையோ விதமான இயற்கை பேரிடர்கள் எல்லாவற்றையும் கடந்து நாம் வந்த பிறகும் கூட இன்றைக்கும் நாம் அதே சூழ்நிலையை திரும்ப திரும்ப எதிர்கொள்கிறோம். 2011 தானே புயல், அதற்கு பிறகு சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பேரிடர், அதற்கு பிறகு வந்த வர்தா புயல், அதற்கு பிறகு வந்த ஒக்கி புயல், தமிழகம் சந்தித்த எத்தனை இயற்கை பேரிடர்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அரசு ஆட்சி காலத்தில் தான் இது எல்லாமே நடந்தன. ஆனால் இந்த அரசு ஒவ்வொரு முறையும் அதே குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலிருந்து பேரிடர் மேலாண்மையில் அது முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. பொதுவாக ஒரு புயல் வீசுகிற போது அந்த புயலினுடைய தாக்கத்தை முழுமையாக கணிக்க முடியாவிட்டாலும் ஓரளவிற்காவது கணித்திருக்க வேண்டும். ஆனால் செய்யப்பட்ட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எதுவுமே போதுமானதாக இல்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. லட்சக்கணக்கான வீடுகள், குடிசை வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 7000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. லட்சோப மரங்கள், முக்கியமாக தென்னை மரங்கள், வாழை மரங்கள் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஏராளமான அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அழிவின் கோர தாண்டவம். ஆனால் அரசு என்பது மக்களை சுமார் 82,000 பேரை புயலுக்கு முன்னதாக வெளியேற்றிவிட்டு அந்த புயல் தாக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து நிவாரண முகாம்களுக்கு அனுப்பிவிட்டு மாதட்டி கொண்டது, நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் என்று. ஆனால் 471 முகாம்களில் 82,000 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். புயல் அடித்த பிறகு 493 முகாம்களில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருந்தார்கள். அவ்வளவு சிறிய இடத்தில் 2.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றால் அங்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கும் பொதுவான உணவு இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை, குடிதண்ணீர் இல்லை, மக்கள் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக புயல் போன்ற விஷயங்கள் அடிக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது என்பது மின்சாரம் இல்லாமல் போவது தான். இது இப்போ சில இடங்களிலெல்லாம் ஒரு வாரத்திற்கும் மேலாக கூட மின்சாரம் வரவில்லை என்பதை யதார்த்தத்தில் பார்க்கிறோம். பொதுவாக தமிழகத்தை தொடர்ந்து இயற்கை பேரிடர்கள் தாக்கும் என்கிற சூழலில் நீங்கள் மின்கம்பங்களை, புயலால் பாதிக்கக்கூடிய அளவிற்கான இந்த மின்கம்பங்கள் வழியாக மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு பதிலாக தரைமார்க்கமாக பூமிக்கடியில் மின்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய மாற்று வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படவில்லை. அது தொடர்ச்சியாக அது சில பெருநகரங்களில் அது அமுல்படுத்தப்பட்டதை தவிர பல மாவட்டங்களுக்கு அது செயல்படுத்தப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலே மக்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அதே போல் இன்றைக்கு மரங்கள் வீழ்கிற போது அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் புயலுக்கு தாக்குப்பிடித்து இருக்கக்கூடிய மரங்களை நாம் வளர்ப்பது தொடர்பான ஒரு திட்டமிடல் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த புயலோடு நிற்கப் போவதில்லை. இன்னும் ஏராளமான புயல்களை தமிழகம் சந்திக்கப் போகிறது. அந்தளவிற்கு இன்று பூகோள சூழல் மாறி இருக்கிறது. இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தகைய வீடுகள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் குடிசை வீடுகள் மற்றும் ஓட்டு வீடுகள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் ஏழை எளிய மக்களை கொண்டவர்கள். முக்கியமாக நாகை மாவட்டத்தில் குடிசைகள் அதிகம். அங்கு பொருளாதார ரீதியான பின்தங்கிய நிலைமையின் காரணமாக ஏராளமான மக்கள் குடிசை பகுதிகளில் தான் வாழ்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக தெரியும். இப்போ இங்கே பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகளை எடுத்துக்கொண்டால் அது லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது புயலடித்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, இந்த குடிசை வாழ் மக்கள் தான் பெருமளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் முதலாக குடிசை மாற்று வாரியம் என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். அது மட்டுமல்ல, 2010ஆம் ஆண்டு கடந்த திமுக ஆட்சியின் போது ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. குடிசை வீடுகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருவது என்கிற திட்டம். தமிழ்நாடு முழுக்க 21 லட்சம் குடிசைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டு
அவற்றை ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாற்றுவது என்கிற ஒரு திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார். அப்படி அறிவித்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் 5 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. திமுக ஆட்சி தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த குடிசை வீடுகள் என்பது காங்கிரீட் வீடுகளாக மாற்றப்பட்டிருக்கும். அத்தகைய ஒரு முயற்சியை இன்றைக்கு அரசின் முன்னால் அத்தகைய ஒரு சவாலை இந்த புயல் வைத்திருக்கிறது. புயல் வருவதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் பாதிப்புகளை நம்மால் தடுக்க முடியும். எதனால் எல்லாம் இந்த புயல் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் கண்டறிய முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அரசு என்பது இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பது வெறுமனே புயல் வருகிற போது அவர்களை கொண்டு போய் முகாம்களில் தங்க வைப்பதல்ல, நீண்ட கால நோக்கில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலான ஒரு மாற்று ஏற்பாடுகளை, அவர்களுடைய வாழ்விடம் சார்ந்த விஷயங்கள். வெள்ளம் வந்தால் எதனால் வெள்ளம் ஏற்படுகிறது, நாம் தொடர்ந்து நீர்நிலைகளை தூர்வாராதன் காரணமாகவும் கழிவுகளை நாம் முறையாக பயன்படுத்தாததன் காரணமாகவும் அடைப்புகள் ஏற்பட்டு நீர்வழிப்பாதைகள் ஏற்பட்டு ஆக்கிரமிப்புகளின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதை நாம் தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறோம்? இதுதான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு என்பது. ஆண்டு முழுக்க எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன, பெருமழை வரலாம், இயற்கை பேரிடர்கள் வரலாம், தயாராக இருங்கள் என்று. ஆனால் அப்படி எந்த முயற்சியும் ஆண்டு முழுக்க செய்யப்படுவதில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்பொழுதும் அதுதான் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அது ஒரு ஒட்டுமொத்தமான சமூக பார்வை, பொருளாதார பார்வை. அது இந்த அரசுக்கு இல்லை என்பதைத்தான் இந்த பேரழிவு காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த். 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி நிறைவடையக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, மக்கள் எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, ஆனால் எவ்வளோ தூரம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பொருளாதார வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கிற ஒரு சூழலை இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்திலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்படின்னாலும் இந்த 5 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, வளர்ச்சியை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கும்னு சொன்ன விஷயங்கள். ஆனால் இன்றைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பல நிலைகளில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு, வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்கள் மத்தியில் வேலை இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் பார்க்கலாம். பல தொழில் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மூடு விழா கன்ற ஒரு நேரமை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் மற்ற ஆட்சியை ஒப்பிடும்போது ஒரு பெரிய வரலாறுன்னு சொல்கிற அளவுக்கு வீழ்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அடிப்படை இதன் காரணமாக இந்திய பொருளாதாரம் எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு இப்படின்னு பல விஷயங்களை இன்றைக்கி எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல பொருளாதாரம், ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை மையமாக வச்சுருக்கு, இன்றைய காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் எந்த ஒரு நிலையில் இருக்குது, இதுக்கு என்னென்ன காரணங்கள், அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டுகளில் நம்ம எந்த பாதையில் போயிட்டுருக்கோம், இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். 2014 இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது வைக்கப்பட்ட வாக்குறுதிகள், இந்தியா முழுவதும் அன்றைக்கு பிரதம வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் வைத்த வாக்குறுதிகள் தான் மக்களை கவி பிடித்தது. அந்த வாக்குறுதிகள் மக்களை கவி பிடித்தது. உதாரணத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார். அதே போல் ஒவ்வொரு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து மீட்டு ஒவ்வொருத்தருடைய கணக்குகளிலும் 15 லட்ச ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று சொன்னார். 3வதாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கான இடுபொருள்களுக்கு 150% அவருடைய காஸ்ட்லேருந்து 150% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம், வேல்யூ கொடுப்போம், ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் என்பது கூடுதலாக இருக்கும், 150% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இதுபோல் பல வாக்குறுதிகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்பி மக்கள் 2014 மிகப்பெரிய அளவிலே இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். 5 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய மோசமான நிலையில் விழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சுதந்திர வரலாற்றிலே இப்படி ஒரு வீழ்ச்சியை, இப்படி ஒரு ஆபத்தான நிலையில் இந்திய பொருளாதாரம் இதுவரை யாருமே பொருளாதார நிபுணர்களை கேட்டீங்களானால் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இதுவரை ஏற்பட்டதில்லை என்று சொல்கிறார்கள்.
இதோட அலாமிங்காக எங்கே தெரியுது என்று சொன்னால், RBI இடமிருந்து நீங்கள் 3 லட்சம் கோடி எங்களுக்கு உடனடியாக டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும், இல்லை என்றால் எங்களால் தேர்தல் வரைக்கும் கூட நடத்துவது, பொருளாதாரத்தை அன்றாட செலவுகளுக்கு கூட இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் அரசு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஆண்டு வரவு செலவு கணக்கு என்று சொல்லும்போது அந்த வரவு செலவுக்கான செலவுக்கான ப்ரொஜெக்ஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அது 94% செப்டம்பர் மாதம் முடிய செலவு செய்யப்பட்டுவிட்டது. அப்போ அடுத்த ஒரு 6 மாதம் தள்ள வேண்டும். இப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இந்த அரசாங்கம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம பொதுத்துறை நிறுவனங்களை விற்று காசாக்குவது என்று அந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னால் 1991 பிரதமராக இருந்த நரசிம்மராவும் திரு மன்மோகன் சிங்கும் இருந்து கொண்டு வந்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கைகள், அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை பங்குகளை விற்பது என்பது. அது ஒரு தவறான விஷயம். அவர்கள் 1991 தொடக்கி வைத்தார்கள். ஆனால் 1991 2018 வரை ஒரு 3,70,000 கோடி பொதுத்துறை பங்குகளை விற்று அரசுக்கு வந்த வருமானம் என்று சொல்லலாம். பொதுத்துறை பங்குகள் உங்களோட அசட்ஸ் விற்கிறீங்க, ஃபேமிலி சில்வரை விற்கிறீங்க, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு குடும்பம் நடத்துறது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்போ இது ஒரு கொள்கையாக கொண்டு வந்தார்கள். 3,70,000 கோடி இந்த 1991 2018 வரை அரசுக்கு வந்திருக்கிறது. இந்த 3,70,000 கோடியில் இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 2,10,000 கோடி மொபிலைஸ் செய்திருக்கார்கள். இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மிகப்பெரிய அளவில் சேல் என்பது, அதாவது விற்கப்பட்டிருக்கிறது, பொதுத்துறை பங்குகள் விற்கப்பட்டிருக்கிறது என்பது 4 ஆண்டுகளை பார்க்கின்றோம். இப்போ பொதுத்துறை பங்குகள் விற்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் குறைந்த போது $40 $35 பேரல் வந்த போது கூட அதோட பெனிஃபிட்டை, அதோட அந்த வருகின்ற பலன்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு போகலை. அது அரசு வரியாக போட்டு எடுத்துக்கொண்டது. அது மட்டும் 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி இந்த அரசுக்கு வந்திருக்கிறது. பொதுத்துறை பங்குகள் விற்பனை 10 லட்சம் கோடி, இப்படி பெட்ரோல் டீசல் வரி மூலமாக கூடுதலாக கிடைத்த தொகை இன்னும் இப்போ RBI இடமிருந்து கொடுக்கின்ற கடந்த 4 ஆண்டுகளில் RBI தனக்கு வந்த லாபத்தில் முழுவதுமாக அரசு கொடுத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இப்படி கிடையாது. கடந்த காலங்களில் ஒரு பகுதியை ரிசர்வ்ஸ் என்று சொல்லக்கூடார்கள், அதை எடுத்துட்டு போவார்கள். ஆனால் 4 ஆண்டுகளில் முழுமையாக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. இப்படி எல்லா பணமும் வந்த பிறகு கூட நெருக்கடியில் இருக்கிறது என்று சொன்னால் இந்திய பொருளாதாரம் எந்த திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேறிருக்கிறதா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவில் வேலை நெருக்கடி என்பது இன்னைக்கு இருந்து வேலை இருப்பவர்களும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஃபேக்டரிஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. டிமானிட்டைசேஷன், GST வரும்போது பல தொழில்கள், சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் முத்ரா லோன் கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் சிறு குறு தொழில்கள் மூடிக்கொண்டே வருகிறார்கள். முத்ரா லோனிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் சிறு குறு தொழில் மூடும்போது வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரே பெரிய SME என்று சொல்லக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்வார்கள், சிறு குறு தொழில்கள். இவர்கள் தான் அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குகிறவர்கள். இந்த சிறு குறு தொழிலே மிகப்பெரிய நெருக்கடியில் இன்னைக்கு இருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, GSTக்கு பிறகு அவர்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். பெரிய கம்பெனியோட போட்டி போட முடியாமல் இருக்காங்க. பெரிய கம்பெனிகள் இன்றைக்கு தங்களுடைய வியாபாரம் சரியாக நடக்கிறனால NPA, அந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்று சொல்ல வராக்கடன் என்பது அதிகரித்து கொண்டே போயிருக்கு. அது ஒரு பக்கம் வங்கிகள் மீது மிகப்பெரிய சுமையாக மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். விவசாயிகள் மிகப்பெரிய தற்கொலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. விவசாயிகளுடைய தற்கொலை என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தொடர்ச்சியாக டெல்லியிலும் மும்பையிலும் பல இடங்களிலும் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தொழிலாளிகளுடைய பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, சாமானிய மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்கவில்லை. அப்போது 4 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த எந்த விஷயங்களையுமே நிறைவேற்றவில்லை என்பது தான் இன்றைக்கு 4 ஆண்டுகள் கழிச்சு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லேருந்து நிறைய இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு. முதல்ல இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய வாக்குறுதி அப்படின்னு சொன்னான்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எழுச்சி, அதுவே அவங்க வெற்றி பெறத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம், பல தொழில் நிறுவனங்கள் மூடுவிழா காண்ற இந்த ஒரு சூழல் நாட்டோட வளர்ச்சின்னு நம்ம எப்படி எடுக்க முடியும்? அதை தானே இன்றைக்கும் அவங்க வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வளர்ச்சி என்பது அரசாங்கம் சொல்லுகிற வளர்ச்சி என்பது GDP என்று சொல்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சிகள் தான் எல்லாம் வளர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. ஒரு 8% வளர்ச்சி இருக்குது, 7.5% வளர்ச்சின்றார்கள். ஆனால் ஜோசப் ஸ்டிக்லிஸ் போன்ற பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சியை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது சொல்ல முடியாது, அது ஒரு சரியான மெஷர்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் உள்நாட்டு உற்பத்தி என்பது எதனாலும் வளரும். நீங்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாகோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆகிடும். அது தேவையா அப்படிங்கிறது கேள்வி. டாஸ்மாக் வளர்ச்சியின் மூலமாக ஒரு உள்நாட்டு உற்பத்தி தேவையா அப்படிங்கிற கேள்வி வருதில்லை. அப்படி இந்தியா முழுக்க பல தொழில்கள் இருக்கிறது. எந்த தொழில் அதுக்கு ஃபிகர்ஸுக்கு அந்த நம்பர்ஸ் தான் கணக்கை தவிர்த்து என்ன தொழில் அது இல்லை எத்திக்ஸா, அது நல்ல தொழிலாக கெட்ட தொழிலாம் அது பார்க்காது. எந்த தொழிலில் நீங்கள் பிஸ்னஸ் நம்பர் கூட்டினாலும் அது GDP ஏறிட்டே போகும். இல்லை, GDPயோட வளர்ச்சி என்பது நாட்டோட வளர்ச்சி கிடையாது. நீங்கள் சொல்வது போல் வேலைவாய்ப்பை உருவாக்குற வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி வேலைவாய்ப்பை உருவாக்குற வளர்ச்சியாக இல்லை என்று நாம் சொல்லவில்லை. நீங்கள் பாரத் மிட்டல், ஏர்டெல்லுடைய நிறுவனர் பாரதி மிட்டல் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய இந்திய முதலாளிகளுடைய கூட்டம்
மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் முன்னிலையில் ஒரு கூட்டம் என்பது நடைபெறுகிறது மும்பையில். அந்த கூட்டத்தில் பாரதி மிட்டல் பேசுகிறார். இந்தியாவில் இருக்கின்ற இது சமீபத்தில் ஒரு 8 மாதங்களுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கின்ற டாப் 200 கம்பெனிஸ், மிகப்பெரிய 200 நிறுவனங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. இது மிகப்பெரிய ஆபத்தான சூழல், முதலாளித்துவத்திற்கு ஆபத்தான சூழலாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. சமூகத்தை பின்னுக்கு விட்டு நாம் மட்டும் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். இதெல்லாம் பாரதி மிட்டல் பேசுறது, தொழிற்சங்க தலைவரோ இல்லை வேற யாரோ பேசவே இல்லை. சமூகத்தை விட்டு நாம் மட்டும் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், இது மிகப்பெரிய அழிவை நோக்கி போகும் அப்படி சொல்றாரு. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைக்கு பியூஷ் கோயல் நிதியமைச்சராக இருக்கிறார். ஏன்னா அருண் ஜேட்லிக்கு உடல்நல சரியில்லாதனால ஒரு நிதியமைச்சராக பியூஷ் கோயல் இருக்கிறார். அப்போ பியூஷ் கோயல் என்ன பேசுகிறார் என்றால், அந்த கூட்டத்தில் நீ ஒரு சொல்றது தப்பு, பாரதி மிட்டல் சொல்றது தப்பு. இந்திய இளைஞர்கள் யாரும் வேலை கேட்கிற நிலைமையில் இல்லை. தே ஆர் நாட் ஜாப் சீக்கர்ஸ், தே ஆர் ஜாப் கிவர்ஸ் அப்படிங்கிறார். அவங்களாம் வேலை கொடுக்குற நிலைக்கு உயர்ந்து விட்டார்கள் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்ற கணக்கு என்னன்னா, முத்ரா லோன் நாங்கள் கொடுத்துருக்கோம், 10 கோடி பேருக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. முத்ரா லோன் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா லோன் சராசரியாக கொடுக்கப்பட்ட முத்ரா லோன் என்பது வெறும் 40,000 ரூபாய். 40,000 இவர்கள் கொடுத்திருக்க 10 கோடி பேருக்கு சராசரி ஆவரேஜ் லோன் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை தொடங்க முடியுமா, வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுமா, வேலை கொடுக்க முடியுமா என்ற கேள்வி என்பது இருக்கிறது. 40,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10க்கு 10 கடை எடுத்தால் கூட அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா கேட்குறாங்க இன்னைக்கு. ஆனால் இவர்கள் 40,000 ரூபாய் கடனை கொடுத்து விட்டு நாங்கள் முத்ரா லோன் 10 கோடி பேர் கொடுத்து விட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரகுராம் ராஜன் குறிப்பிட்டது போல, RBI கவர்னர் ரகுராம் ராஜன் குறிப்பிட்டது போல, இன்றைக்கு பல பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டது போல, அடுத்து வங்கிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் இந்த முத்ரா லோன் தான். தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கு முத்ரா லோன் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலுடைய வங்கியோடைய கணக்குப்படி 2 கோடி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்த ஹவுஸ் ஹோல்டர் 2 கோடி பேர் தான். அப்போ 2 கோடி பேரும் எல்லாரும் நீங்கள் வாங்கியிருக்கணும், நான் வாங்கிருக்கணும், நான் வாங்கல கடன், நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக கடன். அப்போ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக போல ஒரு கணக்கு என்பது காட்டப்படுகிறது. அப்போ யாரு கொடுத்தீர்கள், எப்போ திரும்பி வருமா, இதெல்லாம் ஒரு பெரிய முத்ரா லோன் தான் அடுத்து மிகப்பெரிய NPA-வாக மாறப்போகுது என்று சொல்கிறார்கள். இப்போ வேலை வாய்ப்பே உருவாக்காமல் வெறும் முத்ரா லோனை காட்டி வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டோம் என்பது ஒரு மிகப்பெரிய மோசடியாக தான் நான் பார்க்குறேன். வேலை வாய்ப்பில் ஒரு சைடில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, விலைவாசி உயர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சுமையை மக்கள் மத்தியில் செய்திருக்கு. இது நம்ம இந்தியா முழுவதுமே நம்ம சொல்லணும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நாளுக்கு நாள் அதிகரிப்பு அப்படின்றத பார்க்கும்போது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம தான் அதிகப்படியான ஒரு விலை அதை டாக்ஸ் மூலமாக நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வரும்போது, இன்றைக்கி சாமானிய மனிதரும் உபயோகப்படுத்தக்கூடியது இருசக்கர வாகனம். அதனால் அவங்களுடைய வருவாய் எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கான செலவு அப்படின்னு வரும்போது பெட்ரோல் டீசலோட மிகப்பெரிய ஒரு தாக்கம் சொல்லலாம். மற்ற பொருள்கள் விலைவாசி உயர்வு அதிகரிச்சுட்டு இருக்குங்கிறத பார்த்தாலும் இது ஒரு பெரிய தாக்கம் இல்லைங்களா? ஆமாம், விலைவாசி என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை ஒரு அவர்கள் வாழ்க்கையே வாழ முடியாத மாதிரி நிலைமை என்பது உருவாக்கி கொண்டிருக்குது. பெட்ரோல் டீசல் அதுக்கு ஒரு பங்களிப்பை செய்திருக்கு. டீசல் என்பது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. அப்போ டீசல் விலையை குறைப்பதன் மூலமாக விலைவாசியை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று, இன்றைக்கு சந்தை என்பது எல்லாமே சந்தைக்கு விடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு அந்த சந்தையில் வந்திருக்கிறது. ரிலையன்ஸ் போன்ற, கார்கில் போன்ற நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் அந்த சந்தைக்குள்ளே வந்திருக்கிறது. வால்மார்ட் போன்றவர்கள் உள்ளே வருவதற்கு, வேறு கொள்ளைப்புறம் வழியாக உள்ளே வருவதற்கான எல்லா முயற்சிகளும் முடிஞ்சு விடுச்சது பார்க்குறோம் நம்ம. அப்போது இந்த போன்ற நிறுவனங்கள் உள்ளே வரும்போது விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கி கொண்டு கன்சியூமர்கிட்ட இருந்து, நுகர்வோர்களிடமிருந்து அதிகமான விலையை வைத்து விற்கிறார்கள். இப்போ அரசு இதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டம் என்பது கொண்டு வர வேண்டும். அரசு ஒரு பக்கம் டீசல் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஏனென்றால் எங்களுக்கு அதுக்கு டாக்ஸ் போடுவோம், எங்களோட வருமானத்துக்கு ஒரு வழி இல்லை என்று சொல்கிறார்கள். சந்தையும் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவு நெருக்கடியில் இருக்கார்கள் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது இதுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு மெக்கானிசத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது நாம் பார்க்குறோம். இது விவசாயிகளுக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, விவசாயிகளுக்கும் போய் சேரவில்லை. விவசாயிகள் இன்றைக்கி கேட்டு போராட்டத்துக்காக நம்ம பார்த்தோம். ஒரு டெல்லியில் நடைபெற்ற போராட்டமெல்லாம் பார்த்தோம். மிக மோசமாக விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கும்போது நமக்குலாம் கண்ணீர் வருது. இவர்கள் நமக்கு சோறு போடுறவர்கள், நம்ம டெய்லி சாப்பிடும்போது அரிசியில் கை வைக்கும்போது விவசாயிகள் நினச்சிக்கிறோம். ஆனால் விவசாயிகள் அங்கே டெல்லியில் போய் நடத்திய போராட்டங்கள், இந்தியா முழுவதும் நடக்கின்ற போராட்டங்கள்லாம், நடைப்பயணம், மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நடைப்பயணம்லாம் பார்க்கும்போது இது விவசாயிகளுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் பார்க்கின்றோம். அரசாங்கம் சொன்னது என்னென்றால், தேர்தலுக்கு முன்னால் உங்களுடைய விலை, இடுபொருட்களுடைய மொத்த விலை, அவர்களான ஃபார்ம் லேபர் என்று சொல்வார்கள். சில பேர் குடும்பங்களே அந்த நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த கூலியும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு கூலி, ஒரு விலையை போடணும். அப்போ நிலத்துக்கான வாடகை, குத்தகையில் தான் வாடகை, அந்த வாடகை இதெல்லாம் சேர்த்து அதில் வருகின்ற தொகையிலிருந்து 50% கூட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் அரசாங்கம் சொன்னது. C2 + 50% சொன்னது. சுவாமிநாதன், MS சுவாமிநாதனோட அறிக்கை சொல்லுது C2 + 50%. இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது A2 + 50%. A2 என்பது ஒரு இடுபொருட்களின் விலை +50%.
அப்போ இதில் ஃபார்ம் லேபர் வராது, ரெண்டல் வராது, இதெல்லாம் வராது. அப்போது அது கூட A2 + 50% கூட பல இடங்கள் கொடுக்கப்படவில்லை. அதுதான் இன்னைக்கு நெருக்கடியாக இருக்குது, விவசாயிகளோட நெருக்கடியாக இருக்கிறது. ஒரு பக்கம் அவர்கள் விவசாயிகளும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் நுகர்வோர்களும் பெனிஃபிட் ஆகாமல் இருக்காங்க. இது ஒரு பெரிய அளவில் மக்களை தாக்கிட்டு இருக்குதான் நான் பார்க்குறேன். விலைவாசி உயர்வு என்பதை கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கம் உடனடியாக ஸ்டெப் இன் பண்ணணும் தான் பார்க்குறேன். ஓகே, விலைவாசி உயர்வு நம்ம பேசும்போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு சிறு குறு சந்தைக்குள்ளே வரும்போது இன்னைக்கு பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னாக்கா ஸ்மால் மர்ச்சன்ட்ஸ்க்குன்னு சொல்லலாம். நம்ம அது மூலமாக கன்சியூமருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய இதெல்லாம் வரும்போது விலைவாசி குறையும், கன்சியூமருக்கு அதோட பெனிஃபிட் முழுசாக போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் மளிகை கடையில் வாங்கின ஒரு கல்ச்சருக்கும் இன்னைக்கு மால் கல்ச்சருக்கும் மாறி இருக்கோமே தவிர விலைவாசி அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னா இன்னும் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தானுங்க. ஆமாம், அதாவது இது இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் மால் போல இல்லை சூப்பர் மார்க்கெட் போல தொடங்குவது என்பது நமக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். நம்ம உள்ளே போய் வாங்குவதற்கு நமக்கு ஏசி போட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் சாமானியர்களையும் இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாறும். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாள் நிற்கும் என்று பார்த்தீங்கன்னால், நீங்கள் நம்ம ரேஷன் கடைகளில் அரிசியும் சர்க்கரையும் பருப்பும் கொடுக்கின்ற வரை இந்த ரேட்டெல்லாம் கட்டுப்பட்டு இல்லை, ஓரளவு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கி ரேஷன் கடைகளை மூட ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் செக்யூரிட்டி பில்லில் தமிழ்நாடு கையெழுத்து போட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவசரமாக டெல்லிக்கு சென்று ஃபுட் செக்யூரிட்டி பில்லில் நாம் கையெழுத்து போட்டு வந்தோம். ஃபுட் செக்யூரிட்டி பில்லை நாம் கையெழுத்து போட்ட பிறகு நமக்கான அளவீடுகள், நம்ம கொடுக்க ஒதுக்கீடுகள் குறைய ஆரம்பித்திருக்கிறது. அரிசிக்கான ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது, சர்க்கரைக்கான ஒதுக்கீடு என்பது குறைந்திருக்கிறது. அப்போ கூடுதல் விலை கொடுத்து வாங்கி இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளோ நாள் தள்ள முடியும்னு தெரியல. அப்போ ஒரு கட்டத்தில் ரேஷன் கடைகள்லாம் மூட வேண்டியது இருக்கும். இப்போயே கொள்முதல் நிலையங்களை மூடுங்கள் என்று மத்திய அரசாங்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கொள்முதலே பண்ணலன்னா விவசாயி என்ன பண்ணுவான்? விவசாயி ஏற்கனவே அடிமாட்டு விலை கொடுத்துட்டு இருக்கான். இன்னும் கொள்முதல் நிலையங்களும் இல்லை என்றால் அடிச்சு பிடிச்சி அவன்கிட்ட வாங்கிட்டு போகிற ஒரு ஏற்பாடாக இருக்கும். அப்போ ரேஷன் கடைகள் இன்னைக்கு ஒரு 13 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு சர்க்கரை கொடுப்பதனால உங்களுக்கு 50 ரூபாய்க்கு சர்க்கரை வெளில கிடைக்குது. ரேஷன் கடைகளும் இல்லை என்று சொன்னால் இந்த பீப்புளும், இந்த மக்கள், இந்த சாதாரண மக்களும் மாலுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போச்சுன்னா சர்க்கரை 75 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் போட்டியாக ரேஷன் கடை தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணுது. ஆனால் இன்றைக்கு இந்த பெரிய கடைகள் என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த ரேஷன் கடைகளை மூடுகள் என்று அவங்க வைக்கிறாங்க. PDS உனக்கு நீ பொது விநியோக திட்டம் என்பது அரசின் கடமை அல்ல. நீ வேணா அவனுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துரு, 50 ரூபா கொடுத்துரு, 100 ரூபா பணத்தை கொடுத்துரு, டைரக்ட் பெனிஃபிட், டைரக்ட் கேஷ் கொடுத்துருங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, DBT மார்கள். டைரெக்டாக பணத்தை கொடுத்துருங்க, அவங்க போய் எங்கே வேணால் வாங்கிட்டோம்பாங்க. அவங்க கடையிலனா மறுபடியும் இங்கே தான் வரணும், ரிலையன்ஸ்க்கு வரணும், இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் வரணும். அப்போ இது இன்டைரக்டாக சில வேலைகளை செய்து இந்த கடைகளெல்லாம் மூடிவிட்டு இவர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்கிறார்கள். விலை மிகப்பெரிய அளவில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்காலத்தில். அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இந்திய பொருளாதார வளர்ச்சி அதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு கூட பல துறைகளில் விவசாயம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் பேசும்போதே சொன்னோம், வீதியில் இறங்கி போராடுறத வடநாட்டிலே நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பயங்கரமான போராட்டங்கள்லாம் விவசாயிகள் செய்திருக்காங்க. அவர்களுக்கான கடன், நிலுவைத் தொகை இதெல்லாம் இன்னும் சரியான முறையில் கிடைக்காத நேரத்தில் ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்று. பல பெருமுதலாளிகள் வாங்கிய கடனை ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான விவசாயிகளுக்கான ஒரு கடன்களை ரத்து பண்ணுறதுல எந்த ஒரு முனைப்பும் காட்டலை. இதுவும் விவசாயம் ஒரு மிகப்பெரிய தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா அது வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு தானே. இல்லை, அதான் ஒரு வங்கியோடைய சேர்மன் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. மிகப்பெரிய வசதி படைத்தவர்களிடம் பணம் இருக்கிறது, மனம் இல்லை. சாதாரண விவசாயிகளிடமிருந்து மனம் இருக்கிறது, பணம் இல்லை திருப்பி கட்டுவதற்கு லோனை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியாவில் ஒரு 5000 நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தான் 90% NPA வராக்கடன்களை வைத்திருக்கு. 5000 நிறுவனங்கள் தான். இந்த 5000 பேரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த வராக்கடன்களையும் வசூலிச்சிடலாம். ஆனால் சாதாரண விவசாயிகள் வாங்கியிருக்கிற 10,000, 20,000, 50,000 கடன் என்பது அவர்கள் கட்டணும் தான் ஆசைப்படுறாங்க. முடியாமல் போகிறது வேறு விஷயம். நேற்று கூட பார்த்தோம், நம்ம இந்த கஜா புயல் முடிந்து ஒரு விவசாயி போயிட்டு ரயில் முன்னாடி சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதுதான் விவசாயியை பொறுத்த வரைக்கும் மானம். அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலாளிகள் போல இல்லை, மானம் தான் அவர்களுக்கு முக்கியம். அதில் சின்ன ஒரு இழுக்கு வந்தால் கூட அவனோட தன் உயிரையே மாய்த்துக்கிற ஒரு ஏற்பாடாக நீ பார்த்துட்ருக்கோம். அப்போது அவர்களுக்கான கடன் தள்ளுபடி என்பது அரசு முன்னுரிமை கொடுக்கணும். அது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய நடைப்பயணம் என்பது அதை தான் மையமாக வச்சு சொன்னாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கள். நாங்கள் சும்மா சாதாரணமாக கேட்கல, எங்கிட்ட வசதி இருந்து நாங்கள் கேட்கல, இல்லாதப்போ தான் கடன் ரத்துப்படி செய்யணும்னு கேட்குறோம். இப்போ அதே வேலைகளை இந்தியா முழுக்க செய்ய வேண்டும், எல்லா விவசாயிகளுக்கும் செய்யணும். தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்றைக்கி இந்த கஜா புயல்கள்லாம் வந்த பிறகு அரசாங்கம் முன்னின்று ஏதாவது சில வேலைகளை செய்வது தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்று நான் பார்க்குறேன். ஓகே,
பல கொள்கை முடிவுகளை இந்த 5 ஆண்டுகளை பார்க்கும்போது பிஜேபி அரசாங்கம் எடுத்திருக்கிறத பார்க்குறோம். இதனால் மாற்றம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு மக்களை கொண்டு போயிட்டு இருக்காங்களோன்ற ஒரு அச்சம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னாலே உங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழல் தான் வந்துடும். இருக்கிற வேலைகளும் இழந்து கொண்டு வேலை வாய்ப்பும் இல்லைன்னு சொன்னால் எதிர்காலம் என்பது சூன்யமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்க சட்டங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் தொழிலாளர் சட்டங்களும் தொழிலாளர் நல சட்டங்களும் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீர்த்து போகிற அளவில் சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அரசாங்கம் அறிமுகப்படுத்துகின்ற ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதாவது ஒரு குறுகிய காலத்திற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும், ஒரு ஷார்ட் டேர்மாக கொடுக்குறது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு 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 ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு மில் ஃபேக்ட்ரி இருக்குது, ஸ்பின்னிங் மில் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்பின்னிங் மில் ஃபேக்ட்ரியில் நிரந்தர ஊழியர்கள் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுங்க, மீதி 9 மாதம் வீட்டுக்கு அமைச்சிருக்கு, கான்ட்ராக்டை அப்படி போடுங்கிறான். அப்போ மீதி 9 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்கிறத பற்றி அரசு கவலைப்படவில்லை. ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களா, எங்களால் பர்மனெண்ட்டாக 12 மாதம் சம்பளம் கொடுக்க முடியல, ஒரு மாதம் ஏற்றம் இருக்குது, ஒரு மாதம் இறக்கம் இருக்குது, நான் சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்ன அரசாங்கத்திடம் போய் பேசியவுடன் முதலாளிகளுக்கு ஆதரவாக ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்பது கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது நீ 3 மாதம் வச்சுக்கோ, 6 மாதம் வச்சுக்கோ, மீதி 6 மாதம் வீட்டுக்கு அனுப்பிடு, பிஸ்னஸ் இல்லாத இடத்துல வீட்டுக்கு அனுப்பிடு, அப்புறம் பிஸ்னஸ் வந்து கூப்பிட்டு வந்துக்கும். அப்ரெண்டிஸ் கொண்டு வாங்க, இனிமேல் 1 வருஷம் 2 வருஷம் அப்ரெண்டிஸ் கொடு, மற்றபடி வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உனக்கு. எதுவுமே வேலை நிரந்தர வேலை என்பதே கிடையாது. ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா என்று கொண்டு வந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம். நாங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலைகள் கிடையாதுன்னு சொல்லும்போது எதிர்காலம் குறித்து ஒரு அச்சத்தோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்களே, இதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. எதிர்காலம் குறித்து அச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்க என்றால் உங்களால் மற்ற விஷயத்தை பற்றி நீங்கள் அடுத்தவங்களை பற்றி குழப்பட போகிறதில்ல. விவசாய போராட்டமோ நீங்கள் ஜல்லிக்கட்டோ தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள் நம்ம பார்த்தோம், அதை பற்றி நான் கவலைப்பட போகிறேன். என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது, நான் என் போராட்டத்தை பார்ப்பேனா அடுத்த போராட்டத்தை பார்ப்பேனா அப்படி என்பதை திருப்புவதற்காகத்தான் இது போன்ற சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதிர்காலம் ஒரு சூன்யமாக இருக்கிறதா இளைஞர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு பொருளாதார வல்லுநராக 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி நிறைவுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த 5 ஆண்டுகளில் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன, அதை முழுமையாக நிறைவேற்றாமல் ஒரு நிலையில் மக்கள் எந்த அளவுக்கு பரிதவிக்கிறாங்க, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் மாறி இருக்கு, அவங்களுடைய கொள்கை முடிவுகள்னால நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை ஏன் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியான்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இருந்தாலும் மறுபடியும் இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நம்ம வந்து விரிவாக பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்காங்கன்ற ஒரு உண்மைதான் நமக்கு இப்போ புரிய வருது. உங்களுடைய பார்வையில் பல விஷயங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பெண்களினுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துகிற மீ டூ என்னும் இயக்கம் பெரும் அளவில் தொடங்கியிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு வந்தபோது என் போன்றவர்கள் கூட முதலில் அதனை உள்வாங்கிக் கொள்ளாமல் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்ட நிலை இருந்தது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய வலியை வெளிப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனால் என்ன என்று பெண் விடுதலை போராளிகள் கேள்விகளை முன்வைத்த நேரத்தில் அதில் இருக்கிற நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த மீ டூ இயக்கம் உள்ளே இருக்கிற குமுறல்களை, அடக்கி வைக்கப்பட்டவற்றை வெளியில் கொண்டு வந்து கொட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அஞ்சி கொண்டிருந்த பெண்கள் கூட இன்றைக்கு வெளியில் வருகிறார்கள். அதுபோல இந்த மீ டூ இயக்கத்தின் காரணமாக இனி தவறு செய்வதற்கு ஆண்கள் அச்சப்படுவார்கள் என்கிற நிலையும் வந்திருக்கிறது. இவை இரண்டும் மிக நல்ல விளைவுகள். ஆனால் அதே நேரத்தில் யார் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் எந்த சான்றுகளும் இல்லாமல் குற்றம் சொல்லலாம் என்கிற ஓர் ஆபத்தும் இருக்கிறது. இதனை அரசியலாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்பதையும் நாம் மறுத்துவிடக்கூடாது. ஒருவர் மீது நமக்கு அரசியல் சார்ந்தோ வேறு காரணங்களுக்காகவோ கோபம் இருக்குமானால் அதனை இதன் மூலமாக பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள் என்று உறுதியை கொடுத்து விட முடியாது.
100க்கு 90 பேர் 99 பேர் உண்மைதான் சொல்லுகிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் பாதிக்கப்படுகிற ஒரு சதவீதம் இருந்தே தீரும். இது ஒரு பக்கம். ஆனால் மிகச்சரியாக பார்த்தால் மீ டூ எனக்கும் அந்த துன்பம் நேர்ந்திருக்கிறது என்பதை நம்மை பொறுத்தளவு சீதையும் கண்ணகியும் பாஞ்சாலியும் சூர்பனகையும் முதலில் சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள்தான் கூடுதலாக ஆண்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த மீ டூ இயக்கம் 2006 அமெரிக்காவில் ஹாலிவுட் பகுதிகளில் தொடங்கிய போது அதனுடைய நோக்கம் வேறாக இருந்தது. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் த்ரூ எம்பதி என்று அதனை குறிப்பிடுகிறார்கள். தங்களுக்கு நேர்ந்ததை அனுபவத்தை சொல்லி பிறரின் வலியை தன் வலியாய் உணர்ந்து கொள்ளட்டும் மக்கள் என்பதற்காக அதனை வெளிப்படுத்தி யாருடைய பெயரையும் கூட குறிப்பிட்டு சொல்லாமல் இப்படியெல்லாம் எனக்கும் நேர்ந்தது, ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன், மேலே வந்திருக்கிறேன், வா பெண்ணே நீயும் வா, அந்த சிறைக்குள்ளேயே முடங்கி போய்விடாமல் அதனை துடை தெரிந்துவிட்டு மேலே வா என்று ஒரு ஆக்கம் கொடுப்பதற்காக பெண்களுக்கான ஒரு உரிமையை அல்லது அவர்களுக்கான விடுதலையை தெளிவை பெற்றுத்தருவதற்காக என்று தொடங்கிய அந்த இயக்கம் பிறகு பல்வேறு வடிவங்களை எடுத்தது. இன்றைக்கு அதனுடைய நோக்கம் நேம் ஹிம் அண்ட் ஷேம் ஹிம் என்று ஆகிவிட்டதாக சொல்லுகிறார்கள். அதாவது யார் தன்னிடம் தவறு செய்தானோ அவனை அடையாளப்படுத்துங்கள், அவமானப்படுத்துங்கள். இரண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. தனக்கு நேர்ந்த துயரங்களை சொல்லி பிறரையும் மேலே அழைத்து கொண்டு போகலாம், அந்த துயரத்தை விட்டு வெளியில் வா என்று அழைப்பது ஒரு வகை. இவன்தான் செய்தான் என்று ஒருவனை அடையாளம் காட்டி அவமானப்படுத்துவது என்பது இரண்டு வகை. அப்படி அவமானப்படுத்துவதோடு அல்ல, தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு அந்த மீ டூ இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது காலகாலமாக ஏமாற்றப்படுகிறவர்கள் பெண்களாகவும் ஏமாற்றுகிறவர்கள் ஆண்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நமக்கான சான்றுகள் இருக்கின்றன. குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு, கபிலர் எழுதியிருக்கிறார். ஒரு பெண் பேசுவது போல அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 வரிகளை கொண்ட அந்த குறுந்தொகை ஓர் ஆழமான செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. அந்த பாட்டில் அந்த பெண் இப்படி சொல்லுகிறாள்: நானும் அவனும் மணம் செய்து கொண்டபோது அந்த இடத்தில் யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். எனவே அதற்கு சான்றுகள் இல்லை, சாட்சிகள் இல்லை. ஒருவேளை அவன் அதை மறுத்துவிட்டால் என்னுடைய நிலை என்னாவது என்று கவலைப்படுகிறாள். எனவே அன்றைக்கே திருமணம் செய்து கொண்டு அதனை மறுத்துவிடக்கூடிய, எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொல்லிவிடக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஐயம் வருகிறது என்பது புரிகிறது. யாரும் இல்லை தானே, கள்வன் இன்றைக்கு அதை இல்லை என்று சொல்லிவிட்டால் யான் எவன் செய்கோ நான் என்ன செய்வது, தான் அது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ நான் என்ன செய்ய முடியும். பிறகு அவள் எண்ணி பார்க்கிறாள், அடடா, ஒரு சாட்சி இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் திருமணம் புரிந்து கொண்ட போது அங்கே ஒரு நாரை இருந்தது, அது ஒன்றுதான் சாட்சி. அடுத்த வரியே சொல்லுகிறாள், ஆனால் அந்த நாரையும் கூட எங்களை பார்க்காமல் ஓடுகிற ஆற்றில் ஆரல் மீன் வருமா என்பதைத்தான் கவனித்து கொண்டிருந்தது. நாரை அதன் வேலையைத்தான் செய்யும். எனவே அந்த ஓடுகிற ஆற்றில் அவள் சொல்லுகிறாள், ஒழுகு நீர் ஆற்றில் ஆரல் பார்த்திருக்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே என்கிறாள். நான் அவனை திருமணம் செய்து கொண்ட அந்த வேளையில் ஒரே ஒரு குறுகு, ஒரு நாரை இருந்தது. ஆனால் ஒழுகு நீர் ஆரல் பார்க்கும் குறுகு அது என்ன செய்தது என்றால், அந்த ஓடி வருகிற ஆற்றில் நீர் இருக்குமா அல்லது அதிலே மீன் இருக்குமா, ஆரல் மீன் இருக்குமா என்று தான் பார்த்ததே தவிர எங்களை அதுவும் கவனிக்கவில்லை. எனவே இருந்த சாட்சியும் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினால் சாட்சியே இல்லாமல் நான் திருமணம் செய்து கொண்டேனே, ஒருவேளை அவன் அது பொய்ப்பின் அதை இல்லை என்று சொல்லிவிட்டால் யான் எவன் செய்கோ நான் என்ன செய்ய முடியுமோ என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் கவலைப்பட்டிருக்கிறாள். இதுவும் மீ டூ இயக்கத்தைச் சேர்ந்தது தான். அதனாலே தான் தொல்காப்பியமே ஒன்றை சொல்லுகிறது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்கிறது தொல்காப்பியம். அதாவது எப்போது மனிதன் ஏமாற்றத் தொடங்கினானோ அப்போதுதான் திருமணம் என்பது ஒரு விழாவாக ஆயிற்று. இனிமேல் நீங்கள் சாட்சி வைத்து கொண்டுதான் திருமணம் செய்ய வேண்டும்.
ஊரறிய 4 பேர் முன்னிலையிலே தான் திருமணம் நடக்க வேண்டும் என்கிற நிலையே எப்போது வந்ததென்றால், பொய்யும் வழுவும், வழு என்றால் குற்றம், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர்தான் ஐயர் என்றால் பெரியவர்கள் என்று பொருள், ஐயர், யாத்தனர், கரணம் என்றால் திருமணம் என்பது அன்றைய பொருள். எனவே இப்படி தொல்காப்பியம் சொல்லுகிறது. எனவே மீட்டு இயக்கம் மிக பழையதுதான், இப்போது புத்துயிர் பெற்றிருக்கிறது. அது சரி, தமிழ்நாட்டில் மீட்டு இயக்கத்தை தொடக்கி வைத்தவர் யார்? பலர் மறந்து போய்விட்டார்கள். மறைந்த தமிழ் எழுத்தாளர் அனுராதா ரமணன்தான் தமிழகத்தில் மீட்டு இயக்கத்தை முதலில் தொடக்கி வைத்தவர் என்று சொல்ல வேண்டும். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இப்பகுதியின் மூலமாக பல சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் மாண்பமை நீதிபதி டாக்டர் விமலா அவர்கள் மேற்கொண்ட ஒரு வழக்கு குறித்து நான் பேச விரும்புகிறேன். நார்மலாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கை பற்றி அலசுவது என்பது நீதிமன்ற ஒழுங்குக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா கண்டெம்டெல்லாம் வரக்கூடிய ஒரு சொல்ல நான் அந்த வழக்குக்குள்ளே செல்லவில்லை. வழக்கை பொறுத்த விஷயங்களை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் பகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு ஸ்டாஃபாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவங்க எல்லோருமே ஆண்கள். பெரும்பாலும் இந்த வனத்துறை என்று சொல்லக்கூடிய அலுவலகங்களிலே ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பார்கள். கிளரிக்கல் ஜாப் அல்லது உள்ள அதாவது கிரேட் 4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் தான் பெண்களாக பெரும்பாலும் இருப்பது வழக்கம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண்மணி மட்டுமே பணிபுரிகிறார் அந்த சம்பவம் நடந்த இடத்துல. ஏன்னா வழக்கு இருக்கிறதுனால நான் முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இன்சார்ஜ் இருப்பார் பாருங்க, அவர் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது பாலியல் ரீதியான பிரச்சனைகள், அல்லது தொடுதல், அல்லது சீண்டுதல், அல்லது வாவென்று அழைத்தல், அல்லது கண்களை சிமிட்டுதல். சிமிட்டுறதுன்னா சாதாரணமாக சிமிட்டினா யாரும் குற்றம்னு சொல்லிட முடியாது. ஆனால் தவறான பார்வையோடு கவனத்தோடு அப்படிப்பட்ட ஒரு சிமிட்டல்கள் அல்லது அழைப்புகள் அல்லது கையிலே செய்கின்ற சைகைகள் என்ற இந்த பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பினை அந்த அலுவலக சூழல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியானால் அந்த பெண்ணை எப்படி பாதுகாப்பது? அப்போ அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது யார்? இதுதான் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று, அந்த மாதிரி சூழல் இருக்கிற இடங்களிலே அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தனக்கும் உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் தன்னிடம் தகாத முறையிலே நடந்து கொள்கிறார் என்ற உடனே அந்த பெண் யார்கிட்ட புகார் கொடுக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய வன ரேஞ்சர், அதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்று சொல்லக்கூடிய நபர் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவர். அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு, என்னால் இங்கே தனியாக வேலை செய்ய முடியலை, உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், இந்த பாலியல் ரீதியாக பணியிடங்களிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகம், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிறார்கள். அப்படி கேட்டபோது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த புகாரை வாங்கி கொண்டு அவர் நிச்சயமாக அது மேலே படுத்து தூங்கிடுறார். அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட இது மாதிரியான ஒரு மனு நான் இவரிடம் கொடுத்தேன், ரேஞ்சர்கிட்ட கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இல்லை, எனவே மாவட்ட வன அலுவலரிடம் நான் மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இது மேலே நாங்கள் ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுறோன்னு 2013 பாலியல், அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே பெண்கள் பணிபுரிகிற இடத்துல கட்டாயமாக ஒரு பாலியல் புகார் கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த டிஎஃப்ஓ இருக்கார் பாருங்க, மாவட்ட வன அலுவலர், அவர் உடனடியாக ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் நிற்காம அந்த கமிட்டியினுடைய தலைவராக ஒரு பெண்ணையும் நியமிக்கிறார்கள். ஆக இது வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர் வருது. ஆனால் அதற்கு பிறகு நாட்கள் பலவாகியும் எந்த விசாரணையும் நடைபெறுவது கிடையாது. அப்போ இது சரிதானா? 2013
ஆண்டின் சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு புகார் கொடுத்தா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கால வரைமுறையை அந்த சட்டம் குறிப்பிடாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய லாக்குனை. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதில் அந்த விஷயம் அதில் முழுமையாக நிறைவாக அல்லது உரிய காலத்திலே செய்யப்படுவதாக இல்லை என்பதனால் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை பாதுகாக்க நினைக்கிற உயர் அதிகாரிகள் பெரும்பாலானோர் அதை பயன்படுத்தி அப்படி ஒரு புகார் வருகிற பட்சத்தில் அதனை அப்படியே தள்ளி வைத்து விடுகிறார்கள். இந்த வழக்கில் என்னதுன்னு பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். யாரை தலைவராக நியமிக்கிறாங்களோ அந்த பெண்மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே ஒரு புகார் மீது விசாரணைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த பெண்ணை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதில்லை என்கிற கருத்தாக்கம் அந்த அலுவலர்கள் மத்தியிலே நிலவுவதாகத்தானே நம்மாலே சொல்ல முடிகிறது. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக அந்த பெர்பெட்ரேட்டர் ஆஃப் தி கிரைம், அந்த குற்றச்செயலை புரிந்த அந்த நபர் இருந்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் மாறிவிட்டதோ என்கிற ஒரு கேள்வியை இந்த வழக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கிலே எந்த தீர்ப்பு வருகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, எந்த இடத்திலே பெண்கள் பணிபுரிந்தாலும் ஒருத்தர் 2 பேர் அப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயமாக பாலியல் வன்முறையிலே இருந்து பாதுகாப்பு தரப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே புகார் கமிட்டிகள் அமைக்கப்படுவதும், உள்ள ஒரு வேலைக்கு அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம்னாலே இங்கே புகார் கமிட்டி இருக்கா, விசாகா கமிட்டி இருக்கா அப்படின்னு பெண்கள் நம்ம கேட்கணும். யார் யார் அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருக்காங்க, இதில் பெண்கள் இருக்காங்களா, 2 பேராவது இருக்காங்களா, யார் தலைமை தாங்குறாங்க, இப்படி பல விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையில் எந்த பெண்ணுக்கும் பணியிடங்களிலே பாலியல் வன்முறை நடக்கக்கூடாது. அதுதான் என் விருப்பமும் உங்கள் விருப்பமும். ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு விஷயம் நடக்கிற பொழுது அது 2 விதமான காரணங்களால் நடக்கிறது. ஒன்று குவிட் ப்ரோக்கோ என்று சொல்லுகிற ஒரு அடிப்படையான விஷயம். நீ என்னோட இச்சைக்கு இணங்கினால் உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வது. அல்லது இதை மறுக்கிற பெண்ணுக்கு ஹாஸ்டைல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது மோசமான பணி சூழலை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு நிர்பந்தப்படுத்துவது, அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்துவது. இவை 2மே பாலியல் ரீதியான வன்முறை என்கிற அந்த அடிப்படைக்குள்ளே வருகிற விஷயங்கள். எனவே அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானால் எந்த ஒரு பெண்மணியும் உடனடியாக நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் அந்த கமிட்டியிடம். கூடவே இப்போ ஒரு வன அலுவலர் அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கான செக்ரட்டேரியட்டில் அதுக்கான ஒரு துறையே நமக்கு இருக்குது இல்லையா? அந்த துறையில் நாம் உயரதிகாரி வரைக்கும் நம்மால் இதை கொடுக்க முடியும். அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? நீதிமன்றத்தை அணுகலாம். அதைத்தான் அந்த பெண்மணி செய்திருக்கிறார். அதாவது பணியிடங்களிலே பாலியல் வன்முறையை நடைபெறாமல் தடுக்கவும், நடைபெற்ற சூழலிலே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வழங்கவும் உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் ரிட் மனுக்களை தாக்கல் செய்யலாம். சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணுடைய கௌரவமும் மாண்பும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பணி சூழல் என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விசாகா எதிர் ராஜஸ்தான் வழக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு போடப்பட்ட விசாகா கமிட்டியின் அந்த வழிகாட்டு நெறிகளிலும் அதை பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாது 2013வது சட்டம் பணிபுரிகிற எல்லா பெண்களுக்கும் பாலியல் பலாத்காரத்திலிருந்து தடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது, பாதுகாப்பை தருகிறது. அதுபோல் ஆஃபீஸஸில் இல்லாமல் சாதாரண கயிறு திரிக்கிற தொழில், மிளகா வத்தல் இதுக்கு தொழில், அல்லது துண்டுகளில் முடிச்சு போகிற தொழில், பீடி சுற்றுற தொழில் எதுவாக இருந்தாலும் அமைப்பு சாராத தொழிலாளிகளாக இருக்கிற பெண்களும் கூட 10க்கு மேலேன புகார் கமிட்டி, 10க்கும் கீழேன லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் நீங்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள் சகோதரிகளே. நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே.
வணக்கம் நேயர்களே. நேரில் நாம் இப்பொழுது குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிகப்படியான பெற்றோர்கள் குழந்தைகளை அதாவது விமர்சித்தும் தண்டித்தும் கண்டித்தும் அவர்கள் அப்படியாவது குழந்தை மாறிவிடாதா, கட்டுப்படுத்தாதா, சிறுநீர் கழிப்பதை கட்டுப்படுத்தாதா என்று நினைக்கின்றார்கள். பொதுவாக குழந்தைகள் அதாவது பின்னிரவில் தான், இரவு 12 மணிக்கு பிறகுதான் விடிய காலம் வரை அந்த நேரத்தில் அவர்கள் சிறுநீர் கழிக்கின்றார்கள். பொதுவாக பெற்றோர்கள் அதை என்ன நினைக்கின்றார்கள், அந்த குழந்தைகளை தண்டித்தால் நடக்குமா என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அது நேராக மாற்றமாக இருக்குது. குழந்தை அதாவது தன்னம்பிக்கை இழந்து விடுகிறது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது, அவமானமாக நினைக்கின்றது, தன்னை அவமானமாக நினைக்கின்றது, தன்னை அது தனக்குத்தானே வருத்திக் கொள்கிறது, தன்னை கீறிக் கொள்கிறது, தன்னை அடித்துக் கொள்கிறது, தனக்கு துன்பம் விளைவித்துக் கொள்கிறது, தன்னால் முடியவில்லை என்று. ஆனால் பெற்றோர்கள் இவ்வாறு கொள்கின்றார்கள், நம்மால் முடியவில்லை என்று தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறது. தன்னைத்தானே பெற்றோர்கள் மீது கோபமாக இருக்கின்றது, மிக கோபமாக இருக்கின்றது பெற்றோர்கள் மீது. அந்த குழந்தை வெளியில் எங்கும் செல்ல முடியாது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்ல முடியாது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ல முடியாது, ஸ்கூலில் டூர் போக முடியாது. எங்கே போனாலும் அம்மா கூட வரணும், எங்கே போனாலும் மதர் கூடவே வரணும் என்று நினைப்பார்கள். ஏன்னா மதர் வந்தால் அதை மறைத்து விடுவார்கள், மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும், தான் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும், அசிங்கமாகிவிடும் என்பதற்காக அம்மா கூடவே வரும்பார்கள். எங்கே போனால் மதர் கூடவே வரணும், அப்போது தான் மதர் அதை மறைத்து விடுவார்கள், மற்றவர்களுக்கு தெரியாமல் அதை வைத்து விடலாம் என்பதற்காக. அவள் எங்கும் செல்ல முடியாது, விருந்தினர்கள் செல்ல முடியாது, சொந்தக்கார வீட்டுக்கு செல்ல முடியாது, பள்ளியில் ஒரு டூர் போக முடியாது, எதுக்கும் செல்ல முடியாது, வீட்டை தவிர வேறு எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலைமை. அந்த குழந்தைகளுடைய மனம் அதாவது தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அந்த குழந்தை விரக்தி ஆகின்றது, விரக்தி ஆகி அது அக்ரஷன் ஆகின்றது, அது கோவப்படுகின்றது அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளை நீங்கள் அதை வீட்டில் விட்டுட்டு வெளியே போனால் போதும், தனியாக விட்டுட்டு அந்த குழந்தைகளை அப்படி ரகலை பண்ணும். அந்த குழந்தைகளை பார்த்தோம் என்றால் அந்த குழந்தைகளுடைய குணமே மாறிவிடும். அதாவது தன்னுடைய விரக்தினால் அந்த குழந்தைகள் ஆத்திரமாக இருக்கும், ஆத்திரப்படும், எடுத்தேன் கவுத்தேன் என்று இருக்கும், யாரிடம் பழகாது, தனிமை நாடும், யாரும் ஒட்டாது. அந்த குழந்தை ஒரு மாதிரியாக இருக்கும், பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த குழந்தை எப்படி இருக்கின்றது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்றால் மற்றவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும், இந்த குழந்தை எப்படி இருக்கின்றது என்று. மற்றவர்களிடம் மூவ் பண்ண யாரும் மதிக்காது யாரையும். ஸோ இதுபோல் குழந்தைகளுடைய அதாவது குணமே மாறிவிடுகின்றது, நடத்தையே மாறிவிடுகின்றது. குழந்தை என்ன செய்யும், நாம் என்ன நினைக்கின்றோம், சரியாக போயிடும் நினைக்கிறோம். சரியாக போவது பிரச்சனை இல்லை. குழந்தைகள் வயதான பிறகு சிறுநீர் நின்று விட்டு தான் செய்யும். ஆனால் அந்த குழந்தைகளின் மன பாதிப்பு இருக்கின்றதே, சைக்கலாஜிக்கல் அண்டர்லைங் காசஸ், அதை ரிமூவ் பண்ண வேண்டும். என்னிடம் ஒரு தம்பதியர் வந்தார்கள். ஒரு தம்பதியர், முக்கியமான தம்பதி என்றால் அந்த குழந்தையினுடைய அதாவது தாய் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்றார், தந்தை ஒரு புகழ்மிக்க ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றார்கள். இருவர் வந்தார்கள். வந்து ஒரு தன்னுடைய பையனை கொண்டு வந்தார்கள். ADHD குழந்தை. அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனும் பெட்டில் யூரின் கழிக்கிறான் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர் கூறுகின்றார், தந்தை அம்மா கூறுகின்றார்கள், டாக்டர் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கூறுகின்றார்கள். இவர் தான் ஏதோ அவசரப்படுகின்றால் கேட்குறாங்கிறதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன் இவங்களை. இது அவசியமே இல்லை டாக்டர், இதெல்லாம் தன்னால் சரியாக போயிடும் டாக்டர், இதுக்கு வந்து அவசியம் இல்லையா, இப்போ என் குழந்தை இல்லையா, பெரிய குழந்தை அப்படி தான் இருந்தது, இப்போ என்ன சரியாக வந்துருச்சு, தன்னால் நின்றுடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ இருக்க அப்படின்னார். அப்பொழுது நான் சொன்னேன், அந்த குழந்தை இப்பொழுது இப்படி இருக்கின்றதா என்று கேட்டேன். உங்கள் வீட்டில் அந்த குழந்தை சிறுநீர் கழிப்பது நின்றுவிட்டது, படுக்கையில் கழிப்பது நின்றுவிட்டது, எனக்கு குழந்தைக்கு வயதாகிட்டு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த குழந்தை இப்பொழுது உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்காது, எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்து போயிடும். உங்களுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, உங்கள் மருமகன் பிள்ளாது கேட்குறார், கார் கேட்குறார், வண்டி கேட்குறார் என்று சீதனமாக கொண்டு செல்வார்கள். நீங்கள் புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருந்தால் கூட உங்கள் மருமகனுக்கு வேணுமே, உங்கள் மாப்பிள்ளைக்கு வேணுமே, அப்படி எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். உங்கள் வீட்டில் ஒன்றும் கூட இருக்காது என்று கொண்டேன். ஆமாம் டாக்டர், எப்படி டாக்டர் அது என்று கேட்டார். ஆச்சரியம். அது சொன்னது பிறகு தான் அவர் ஆச்சரியமாக பார்க்கின்றார். ஆமாம் டாக்டர், அப்படி தான் நடக்கின்றது, நான் எந்த பொருளையும் வாங்க முடியவில்லை, எது எடுத்தாலும் உங்கள் மாப்பிள்ளைக்கு வேணும் எடுத்து போயிடுறது என் பொண்ணு. அப்பப்போ நாங்கள் சீதனமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், எங்களால் முடியவில்லை. அது கேட்க, ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னுடைய சம்பந்தி அப்படி அல்ல, அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் இதுபோல் ஆசைப்படாதவர்கள், சாதாரண மனிதர்கள், அவர்கள் சராசரி மனிதர்கள், அவர்கள் இதுபோல் கேட்க மாட்டார்களே, எனக்கு தெரியும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று. ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய பொண்ணை கேட்கின்றால் மாப்பிள்ளை கேட்கின்றார், மாமனார் கேட்கின்றார் என்று கேட்க சொல்வதற்கு ஒன்றுமில்லை.
நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், எப்படி கேட்பது என்பது தெரியவில்லை, என் மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சம்பந்திகள் என்று எழுகின்றது என்று சொன்னார். அது காரணம் நான் சொன்னேன், சம்பந்திகள் கேட்க மாட்டார்கள், யாரும் கேட்க மாட்டார்கள், அவங்க பொண்ணு தான் இங்கேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு அங்கே சேர்க்கும் என்று சொன்னேன். ஆமாம் டாக்டர், ஏன் டாக்டர் அப்படி? அதுதான் காரணம் என்றால் அண்டரை காஸ் ரிமூவ் பண்ணவில்லை. சிறுநீர் கழிப்பது பெரிதில்லை, சிறுநீர் கழிப்பது நின்றுவிடும் வயதான பிறகு. நான் சொல்கின்றேனே, அதாவது 15 வயதுக்கு அப்புறம் 1% தான் குழந்தைகள் தான் சிறுநீர் கழிக்கின்றது, மற்றவர்களெல்லாம் நின்று இருக்கின்றது. 30 பேசல, சிறுநீர் கழிப்பதை நிறுத்துவது பெரிதல்ல, அதற்கான மருத்துவரிடம் கொண்டு வர வேண்டும் சொல்வதற்கில்லை, தன்னால் நின்றுவிட்டு தான் செய்யும். ஆனால் அண்டர்லைங் காஸ் என்ன, சைக்காலஜி என்ன, அவருடைய சைக்கோபேத்தாலஜி என்ன என்பதை நாம் அதை ரிமூவ் பண்ண வேண்டும். அதை ரிமூவ் பண்ணுவதற்கு தான் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். அதாவது சிறுநீர் கழிப்பதை, படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதுக்கு மருந்து மாத்துகள் கொடுக்கின்றோமே, அது சிறுநீரை நிறுத்துவதற்கு மட்டும் அல்ல, அந்த குழந்தையினுடைய அண்டர்லைங் காஸ் பெத்தாலஜியை ரிமூவ் பண்ண வேண்டும். ரிமூவ் பண்ணி தான் இதை நிறுத்த வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தை சரியான பாதைக்கு வரும். இல்லை என்றால் இப்படித்தான் இருக்கும். அது எத்தனையோ பேர்கள் மருந்து கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுக்குறேன், நின்று போச்சு அப்படின்றார்கள். நிறுத்துவது பெரிதில்லை, மருந்து கொடுத்து நிறுத்திடலாம், மருந்து கொடுக்காம கூட அது நின்றுவிடும், அது பெரிதில்லை. அண்டர்லைங் காஸ் பெத்தாலஜி என்ன, அந்த குழந்தையினுடைய போக்கு என்ன, அவனுடைய மனச்சுமை என்ன, மன அழுத்தம் என்ன, அது எந்த காரணத்தினால் அது இருக்கின்றது, பாதுகாப்பாற்ற நிலை இருக்கின்றதா, அதை ரிமூவ் பண்ண வேண்டும், அதை நகர்த்த வேண்டும். அதுதான் எங்கள் வேலை. அதை செய்தோம் என்றால் அந்த குழந்தை பிற்காலத்தில் இது போல் இருக்காது, நன்றாக இருக்கும். இல்லை என்றால் இப்படி தான் இருக்கும் அந்த குழந்தை. இவர் எல்லாத்தையும் அங்கே கொண்டு கொடுத்துட வேண்டியதான். ஏன் அந்த குழந்தை எப்படி இருக்கின்றது யாருக்கும் தெரியவில்லை எப்படி என்று. அவர் முடிக்கின்றார், அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்கின்ற என்னை, ஓ டாக்டர் அப்படி என்றால் குழந்தை இப்போது அழைத்து வரட்டுமா என்று கேட்கின்றார், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்கின்றார். முடியாது, காலம் கடந்து விட்டது. காலம் 18 வயதுக்குள் தான் நம்ம அதை சரி பண்ண வேண்டும். ஏன்னா 18 வயதில் அது பேக்கிங் ஆகிவிடும். குயவன் எப்படி பானையை பேக்கிங் பண்ணிக்கிறானோ, நம்ம எப்படி அந்த குயவன் பானை எப்படியெல்லாம் வடிவமைக்கின்றானோ அப்படி வடிவமைக்கலாம். அது சுடுமுறை, அது பானை சுட்ட பிறகு சுட்ட பழம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல் 18 வயது வரும்போது அது பேக்கிங் ஆகிவிடும். அது போல மாற்றுவது கடினம். அதுக்கு முன்பாக நாம் அதை குயவன் எப்படி சரி செய்கின்றானோ அதை சரி பண்ண வேண்டும். ஆகவே தான் 5 விளையாதது 50 விளையுமா என்று கூறினார்கள். அதுபோல் நாம் எண்ணி அந்த குழந்தைகளை நாம் மருத்துவம் அழைத்து சென்று அதனுடைய சைக்கோபேத்தாலஜியை நீக்கிறோம் என்றால் அந்த குழந்தை சிறப்பான குழந்தைகளாக, நமக்கு பலுவில்லாத குழந்தைகளாக, நமக்கு பாரமில்லாத குழந்தைகளாக, நமக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பெற்று அதுபோல் நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புலியும் மானும் 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 நான் ஒருமுறை கூட குறிப்பிட்டேன். அந்த காலத்திலே ஒற்றுமைக்கு அடையாளமாக புலியும் மானும் ஒரே துறையிலே தண்ணீர் குடித்தது என்பது கூட வேண்டாம். இந்த காலத்தில் மானும் மானுமாவது ஒரே துறையிலே தண்ணீர் குடிக்க வேண்டாமா என்று நான் ஆதங்கப்பட்டு கூறியதுண்டு. ஏனென்றால் யார் ஒடுக்கப்பட்டவர்கள், யார் அடக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலே இருக்கிறோமோ அவர்கள்தாம் ஒருவருக்கொருவர் இன்றைக்கு மோதிக்கொள்கிறோம். யார் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, யார் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, யார் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள்தாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறோம்.